தயாரிக்கிறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் காமிச்ச கரும்பு, அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை மிக்சியிலலாம் அரைக்க முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு நல்லா தட்டிட்டு, அந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 2 நாள் இது இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், இது வந்து தேங்காய் தண்ணி. தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, உடைச்சப்பறம் அதில் இருக்கிற தண்ணியை வந்து தூக்கி கொட்டிடாதீங்க சிங்கில். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 தேங்காய் இல்லை 1 தேங்காய் தண்ணி கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரேஷியோ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த தேங்காய் தண்ணியவும் 2 நாள் மூடி புளிக்க வச்சுருங்க. இப்போ இது வந்து 2 நாள் வச்சுட்டேன், இதையும் 2 நாள் வச்சுட்டேன். இப்போ இதுதான் நான் எடுத்துருக்கிற கரும்பு துண்டுகள். இதை தான் வந்து இடித்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது 2 டேஸ் எடுத்து, இதுவும் 2 டேஸ் எடுத்து தனித்தனியாக தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு உரம் இது. இதில் வந்து ஜிபர்லின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அதே மாதிரி செடி வளர்ச்சியை தூண்டுற ஹார்மோன்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. செடி வந்து காஞ்சு போகாமல் பசுமையாக வளர்கிறதுக்கு இருக்கிற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. கால்சியம் இருக்குது. அப்புறம் கரும்புலேயும் அதே மாதிரி தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் நிறைய இருக்குது. அயன் கண்டென்ட் இருந்தாலே உங்களுக்கு மஞ்சள் ஆகாது இலையெல்லாம். கால்சியம் அயன்லாம் ரொம்ப தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள். அதை நம்ம தனித்தனியாலாம் கொடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி உரங்களோடு சேர்த்து கொடுத்தா பேலன்ஸ்டாக ஒரு சத்து செடிகளுக்கு போய் சேரும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இப்போ வந்து கலந்துக்க போகிறோம். இப்போ நான் இதில் வந்து வடிகட்டிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுக்கு வடிகட்டிக்கலாம், இல்லைனாலுமே இந்த சக்கை வந்து பெருசாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வடிகட்டின அப்புறம் நீங்கள் கம்போஸ்டில் போட்டுக்கலாம். ஸோ இதை நான் வடிகட்டிக்கிறேன், அப்புறம் நான் அளந்துட்டு அளவு சொல்கிறேன். நல்ல வாசனை வருது கரும்பு. இந்த தேங்காய் தண்ணி ஃபர்மெண்ட் ஆனதையும் வடிகட்டிக்கிறேன். இந்த தேங்காய் தண்ணியும் இதுவும் ஃபர்மெண்ட் ஆனாலே நுண்ணுயிர்கள் நிறைய பெருகும் இதில். அதனால தான் ஃபர்மெண்டேஷனுக்கே வைக்கிறோம். இப்போ இதை வந்து 1 பங்கு